அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 13/7/2024, அதாவது ஆனி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. சப்தமி திதி மத்தியானம் 3:06 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. அஸ்த நட்சத்திரம் 7:11 வரை, அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம். ராகு காலம் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரங்களுக்கு. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சட்டனோட நிறம் ப்ளூ ஆர் பிளாக் அல்லது பர்பிள் கலரு. தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலரு. சாப்பிட்றது எப்படின்னா கர்ட் ரைஸ், ஆமாம், அல்லது இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது நாம் நட்சத்திர பலன்களை பற்றி, அதாவது இந்த நட்சத்திரத்தை பார்த்தவங்களோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும்னா லைட்டாக அவுட்லைனாக பார்த்துட்டு ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மூல நட்சத்திரம். இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தூங்கி கொண்டே இருப்பதில் விருப்பம். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கலாம், இருந்தால் 24 மணி நேரம் தூங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த செயலை செய்தாலும் குறைவுபடாமல் தொடர்ந்து செய்யும் பழக்கம் உடையவர். எந்த செயலையும் இடையில விட்டுற மாட்டார். அதே மாதிரி பெற்றோருக்கு, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லவர். அதாவது அந்த கண்ணில் பார்த்த அந்த சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி கொடைத்தன்மை கொஞ்சம் குறைவு தான். கொடைத்தன்மை இல்லாதவர்னே வச்சுக்கலாம். அதே மாதிரி சிவந்த சிறு கண்கள் கொஞ்சம் சின்ன கண்களை உடையவர். அதே மாதிரி நிறைய படித்த ஒரு கல்விமான், எல்லாத்தைய பற்றியும் பேசக்கூடிய சக்தி சாமர்த்தியம் உடையவர், டேலண்ட் உடையவர். சுற்றத்தினரோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், சுற்றத்தினரை கூடி வாழ்பவர் தான். அதே மாதிரி கொஞ்சம் முன்கோபம், கர்வம், நாம் தான் அப்படிங்கிற மாதிரி கர்வம் இருக்கும். பட் ஸ்டடி மைண்டு, நிலையான புத்தி, அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் நிலையான புத்தி உடையவர். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி பயனுடையதாக இருக்குமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கைகால் வலி, டயாரியா, தலை சுற்றல், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வாகனம், உங்களோட 2 வீலர் சரி 4 வீலர் பஞ்சர் வந்துடுது. குடும்பத்தில் தேவையில்லாமல் சின்ன குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் ஆனால் பண வசதி அதெல்லாம் ஒன்றும் டைட்டில் பரவாயில்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு மனம் அமைதியாக இருக்கிறது. ஆனால் தூக்கத்தில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, நல்லபடியாக இருக்கிறது. பணவரவு கூட திருப்தியாக இருக்கிறது. வீட்டில் பேச்சு கொஞ்சம் கடுமையாக பேசுகிறீங்க, பேசாதீங்க, குறைச்சிக்கோங்க. பிரயாணத்தை மட்டும் தவிர்க்க முடியவில்லை. பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொறுமை மிக மிக தேவை. அடுத்து மிதுன ராசி. வீட்டிற்க உள்ள இடத்த கூட விலை பேசுகிறீங்க, வீட்டில் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. பண வசதி ஓகே, பரவாயில்லை. அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களை எந்த சிக்கலில் இருந்தால் கூட அதில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து காப்பாற்றுகிறது. உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு, சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு சின்ன இடமாற்றம் ஒன்று நடக்க போகிறது. ஜாதகம், தசை, புத்தி அது எவ்வளவு மோசமானதாக இருந்தால் கூட உங்களது தளராத முயற்சிகளுக்கு ஓரளவுக்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கோலிதரம். அதனால் உங்களோட முயற்சிக்கும் உழைப்புக்கும் வெற்றி கிடைக்கவே கிடைக்கும்.
புதிய நிலம் வாங்குது அல்லது தொழில் தொடங்குங்கிறத பற்றி ரொம்ப இன்னொரு 5-6 மாதத்துக்குள்ளே நடக்கப் போகிறது. அடுத்து சிம்மராசி. அதாவது எப்படின்னு வராதுன்னு நினச்சிருந்த இடத்துலேருந்து பாதிக்கு மேலே பணம் வந்து சேர்ந்து விட்டது. தொழில் மூலமாக பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி நூதனமாக வாகனம், வீடு, கடை எல்லாமே வாங்கிறதுக்கு இதுக்கு நல்ல பீரியடு, தாராளமாக வாங்கலாம். அடுத்து கன்னியாராசி. தொழிலில் நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு சேர்கிறது. ஓகே. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. நண்பர்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. நண்பர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அம்மாவோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எவ்வளவு இதாக இருந்தால் கூட அம்மா சொல்கிறத உடனே கேட்டு நடக்கிறீங்க. வீடு வாகனம் வாங்கிறது, விற்கிறதுக்கெல்லாம் இது நல்ல நேரம். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்தால துளாராசி. தொழிலில் கொஞ்சம் வர லாபம் கொஞ்சம் கம்மியாகுது. கட்டுக்கு அடங்கி தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி வர்றதில்லை. அதே மாதிரி அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உண்டாகிட்டு இருக்குது. வெளிநாட்டில் உள்ள மகன் அல்லது மகள் பேசியது, அவங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு மன அமைதியை தருகின்றது. அப்பாவோட நினைவு தான் அடிக்கடி போய்கிட்டு இருக்குது. வாகனம், உங்களோட வாகனம் சற்று பிரச்சனையை குடிக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. குடும்பத்துலேயும் சரி, உத்தியோக இடத்துலையும் சரி, அக்கம் பக்கத்துலையும் சரி, நல்ல பேரை எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஏதோ ஒரு கோவில் திருவிழாவுக்கு அதிக அளவில் நன்கொடை கொடுக்க போகிறீங்க. கொடுக்க நினைக்கிறீர்கள், கொடுப்பீர்கள். உடல்லையே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து தனுசு ராசி. உத்தியோகம் மாற்றம், சேஞ்ச் இன் ப்ரொஃபஷன் வாரது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் வர்றதில்லை. ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு செஞ்சு வந்தால் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வர வாய்ப்பு. அதாவது தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் தடங்கலாக இருக்குது. மனைவி பெயரில் உள்ள தொழில் நன்றாக நடக்கிறது. அடுத்து மகர ராசி. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. அழகான பெண் மனைவியாக வரப்போகிறார். மனசுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய அழகான வீடுக்கு மாற போகிறீங்க. எவனா கல்யாணம் வருது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் வசதி ஜாஸ்தியாக உள்ளது. கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு பேசி வச்சுருக்கிறீங்க, ஷிஃப்டாக போகிறீங்க. பணம் வரணும்னு சொன்னக்கூடிய பணம் இன்னும் கைக்கு சேரலை, ஆனால் அது வந்துவிடும். அடுத்து கும்பராசி. அரசாங்க உத்தியோகம் ஒரு நண்பர் மூலம் நல்ல வாய்ப்பு ஒன்று வர இருக்கிறது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணமான மகள் அல்லது மகன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. அடுத்து மீனராசி. அதாவது திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு இந்த ராசியில் உள்ளது திருமணம் நிச்சயமாகிறது. பெற்றோரை பற்றிய பழைய நினைவு மனத்துக்கு போய்கிட்டு இருக்கிறது. மனைவியின் மீது ரொம்ப பாசம் வச்சுருக்கிறீங்க. அதனால் தவறுகள், சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கும் மனப்பான்பு அதிகரிக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான போக்கு தான் இது. மன்னிக்கும் மனப்பான்மை இல்லை பொறுத்து போகிறதா இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. மனைவி பேரில் ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆரம்பிக்க நன்று. உத்தியோகத்தில் கொஞ்சம் சலிப்பு தான் வந்துக்கிட்டு மெக்கானிசம் மிஷினரி வாழ்க்கை, எந்திர வாழ்க்கைன்னு இருக்குது இல்லையா, கொஞ்சம் அக்கறையாக எடுக்க முடியலை, டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. குரு வீக்காக இருக்கிறதுனால யோசித்து முடிவு எடுக்க, திடுதிடுப்புன்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நண்பர்களே, உங்களுடைய ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.